ஹலோ மக்களே, நேத்திக்கு நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் ஒட்டுமொத்த பேர் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க சொல்லப்போனால். ஸோ இதுக்கிடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆறுதல்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் சாண்ட்ரா அவர்கள், என்னால் முடியாது பிக் பாஸ், நான் போகிற வீட்டுக்கு நான் போய் பிரஜனை வந்து பார்க்கணும், பிரஜன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவான்னு தெரில, அவன் என்ன நினைப்பான்னு எனக்கு வந்து தெரில, அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே போல் என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க, அது என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ இது அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்வதி பண்ண வேலைகள்லாம் பார்க்கும்போது, அதே போல் வந்து கமருதீன் பண்ணதையும் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிக் பாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சாண்ட்ரா, நீங்கள் பயப்படாதீங்க, நானும் நைட்டு பார்த்துட்டு தானே வந்திருக்கேன் தூங்காமல், உங்களை வந்து நான் கண்காணிச்சிட்ருக்கேன், நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு எது ஒன்றும் ஆகாது, அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரஜன் உங்களை எவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ணியிருக்காரு, ஸோ இப்போ தான் என்னை வந்து தனியாக விட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, ஸோ தனியாக விட்டதுக்கப்புறம் நீங்களாக சர்வை பண்ணுறீங்கள, சர்வை பண்ணி கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு நின்று தைரியமாக மறுபடியும் வரீங்கள, அதுதான் ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்கள், நார்மலாக இருங்க, ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம். கேமரா முன்னாடி வெளியே போனதுக்கப்புறம் கேமரா முன்னாடி போயிட்டு உங்களுடைய குழந்தைகிட்ட வந்து பேசுங்க, அம்மாவுக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா மதர்வுட் ஃபீலிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் அதை போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் பிரச்சனைக்கிட்டேயும் நீங்கள் போய் கேமராவில் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஆகிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இன்னும் கன்ஃபெஷன் ரூமை விட்டு வெளியே வரல, இன்னும் வந்து கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பட் சாண்ட்ரா மேலேயும் நிறைய தவறுகள் வந்து இருக்குது மக்களே, நிறைய தவறுகள் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் அவனோட கெரியரும் இருக்குது அப்படின்ற போது, ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி தான் இருக்குது அப்படின்ற போது, சரி ஓகே, அவங்க டர்ட்டியாக தான் கேம் விளையாடுறாங்க, அடல்ட்டாக தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட, அது வந்து எக்ஸ்ப்ரெசிவாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா கமருதீன் அதை தான் இப்போ வினோத்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டுமே, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, நாளைக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தப்பாக நடக்கும்ல, அவளுக்கு எப்படி மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் 2 பேரும் நாங்கள் சேராமல் போயிட்டு இன்கேஸ் வேறு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட எவ்வளோ கஷ்டம் தானே, வாழ்க்கையும் போய்டும்ல, என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தாங்களா, இப்படியா பேசுகிறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்களே வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.